ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு சாதம் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இடிச்சிக்கலாம். உங்கள்கிட்ட பழைய சாதம் இருந்தால் அதுலேயும் செய்யலாம், இல்லைன்னா புதுசாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ரைஸ் பண்ணியிருக்கேங்க. 1 கப் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். மினி ரைஸ் 1 கப் ரைஸ் எடுத்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன், லன்ச் பேக் பண்ணுறதுக்காக. சரிங்களா? இப்போ நம்ம இந்த மிளகை கொரகொரப்பாக இடிச்சுப்போங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நான் இப்போ இதை இடிச்சுக்கிறேன். பாதி கொஞ்சமாக மிளகு இடித்ததும் அதுலேயும் சீரகத்தையும் போட்டு நம்ம இடிச்சுப்போம். இப்போ இது ஒன்றா இடிச்சிட்டு பார்க்கலாங்க, காட்டுறேன். பாருங்க, நல்லா இடி போட்டு எடுத்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க, கொரகொரப்பாக. சரிங்களா? இப்போ எடுத்துடலாம். கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். நீங்கள் இதை இடிக்கணும்னு அவசியம் இல்லை, இடித்து போட்டால் அதோட மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சிக்கோங்க, நல்லா கொரகொரப்பாக. சரிங்களா? இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன், கடாயை வச்சாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் விடுவோங்க. இப்போ ஒரு 8 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? எண்ணெய் சூடாகட்டும். முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். சாதத்தை மேலே தூவிக்கலாங்க. உங்களுக்கு நிறைய முந்திரி பருப்பு பிடிக்குன்னா நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க இந்த சாதம். லன்ச் பேக் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான சைட் டிஷ் என்ன வேணுமோ அது வச்சுக்கோங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப நல்லா இருக்குங்க. நான்வெஜ் பிரியர்களாக இருந்தால் நான்வெஜ், முட்டை தொக்கு, சிக்கன் தொக்கு இந்த மாதிரிலாம் கூட நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இதெல்லாம் ஒரு ஓர வச்சிடலாம். இப்போ கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்காங்க. கடுகு சேர்த்துப்போம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 4 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 பல் பூண்டு சின்னதாக இருந்தால் 5-6 பல் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அதனால் நான் 8 பல் வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 6 பல் 5 பல் எடுத்துக்கோங்க. ஃப்ரையாக இருந்தால் போட்டுடலாம். காலையில் லன்ச்சுக்கு இந்த மாதிரிலாம் வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடுங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது மிளகு ரைஸ், பூண்டு ரைஸ்லாம். இப்போ பூண்டு போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கமகமன் பூண்டு வாசனை வந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுலேயே கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க, பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுது பாருங்கள். நம்ம உப்புமாக்கெல்லாம் வதக்குவோம் இல்லைங்க, அந்த மாதிரி வதக்கிக்கோங்க.
கண்ணாடி பதத்தை விட இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஸாக வந்துடுது பாருங்கள். ரொம்பவும் கோல்டனாக வேணாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம நீங்கள் எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாம். இப்போ நான் எடுத்த சாதத்துக்கு 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய சாதம் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 4, 3 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிடலாம். இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் 1 ஸ்பூனு மிளகும் சீரகமும் நம்ம இடித்து வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையானதான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போது தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் பக்கம் போடுறேன். பார்த்துட்டு சேர்க்கலாங்க. இப்போது சாதத்தை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, நம்ம போட்ட மிளகு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூவிக்கலாங்க. கலர் மிளகு சாதம்னா எப்படி தாங்க இருக்கணும் கலர். இதுக்கு மஞ்சள் பொடிலாம் தேவையில்லை. ஒருத்தருக்கு இல்லை நான் மஞ்சள் பொடி போடுவேன்னா ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கோங்க கலராக விரும்புனீங்கன்னா. இப்போது உப்பு பார்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் நான் ஸ்டவ் ஏறிடுங்க, ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நம்ம போட்ட காரம், மிளகுத்தூள், இந்த உப்பு எல்லாமே சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. இதில் இப்போ நம்ம முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரியை நான் கட் பண்ணிட்டேங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, குயிக்காகிடுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது, அமேசிங்காக. ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுங்க. சூப்பரான பெப்பர் சாதம், பெப்பர் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆகிடுதுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. சரிங்களா? இது கூட நீங்கள் நான் சொன்ன மாதிரி தாங்க, உங்களுக்கு எந்த சைட் டிஷ் பிடிச்சிருக்கோ அது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. சரிங்களா? வெஜிடேரியன்னா இது கூட உருளைக்கிழங்கு மசாலா, உங்களுக்கு எந்த மசாலா பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஏதாவது கூட்டு வகையெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன் மசாலா, சிக்கன் ஃப்ரை, முட்டை தொக்கு, நிறைய வெரைட்டி இருக்குது. எறா தொக்கு, எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடுங்க, அமேசிங்காக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.